பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தை இன்று ஏப்ரல் 29 பிரதமர் மோடி நடத்தினார். இதில் இந்தியாவின் எதிர்வினை முறை, இலக்குகள், சரியான நேரம் ஆகியவற்றை தீர்மானிக்க ஆயுதப் படைகளுக்கு முழுமையான செயல்பாட்டு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இதில் பயங்கரவாதிகளை அழித்தொழிப்பதற்கான நடவடிக்கைகளில் முப்படைகளும் இணைந்து செயல்படுவதற்கும், இந்தியாவின் எதிர்வினை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இலக்குகள் என்ன, எந்த நேரம் என்பது பற்றி முடிவெடுப்பதற்கான முழு சுதந்திரத்தையும் பாதுகாப்பு படைகளுக்கு அளிப்பதாக பிரதமர் தெரிவித்ததாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையும் படிங்க. இந்தியாவே அதிர்ந்த இந்த கொடூரத்துக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்ததோடு, நினைத்து பார்க்க முடியாத தண்டனையை இந்தியா அளிக்கும் என்று கூறினார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு படைத் தலைவர் ஜெனரல் அனில் சவுகான் மற்றும் முப்படைத் தலைவர்கள், இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி, கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி மற்றும் விமானப்படை தலைமை தளபதி அமர் பிரீத் சிங் ஆகியோர் உள்ளிட்ட பாதுகாப்புத் துறையின் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் 1.5 மணி நேரம் நடந்தது. இதில் பயங்கரவாதிகளை அழித்தொழிப்பதற்கான நடவடிக்கைகளில் முப்படைகளும் இணைந்து செயல்படுவதற்கும், இந்தியாவின் எதிர்வினை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்